கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த காணொளி காட்சியின் வழியாக ஆகஸ்ட் மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் கடவுளுடைய அருள் பிரசனத்திலே நாம் அனைவரும் நம்முடைய இல்லங்களில் இருந்தவாறே இருந்தாலும் கடவுளுடைய இந்த கிருபையினாலே நாம் அனைவரும் ஜெபத்தினாலே இணைந்திருக்கிறோம். ஒருவரை ஒருவர் இந்த ஆராதனையினாலே நாம் இணைந்திருக்கிறோம். இது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு காரியம். தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். ஆராதனைக்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆராதனை என்பது எங்களை அர்ப்பணித்து உம்மை உயர்த்துவது மட்டுமே. நீர் எம்மில் மகிமைப்பட நாங்கள் காத்திருக்கிறோம். பாடல்கள் வழியாக, வசனத்தின் வழியாக, ஜெபத்தின் வழியாக உம்மை புகழ, உம்மை உயர்த்த காத்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமாக நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆராதனை உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த ஜெபத்தை எடுக்கிறோம். அன்பின் தகப்பனே, ஆமென். நாம் அனைவரும் இந்த ஆன்லைன் கொயரோடு சேர்ந்து பாமாலை எண் 212 நாம் அனைவரும் சேர்ந்து பாடலாம். பாமாலை எண் 212, பாமாலை எண் 212. இரண்டாம் ஆராதனை முறைமை வழியாக நாம் கடவுளை வழிபட இருக்கிறோம். இல்லங்களில் இருந்தவாறே இரண்டாம் ஆராதனை முறைமை. நாம் கடவுளை சொல்லுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுதுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். தொடர்ந்து ஜெப நிலையில் இருப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகி கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்கள் வழி நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். அமைதியாக நம்முடைய பாவங்களை வல்ல கடவுளிடம் அறிக்கை செய்வோம். நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடம் அமைதியாக அறிக்கை செய்வோம்.
இரண்டாவது பாவ அறிக்கை ஜெபத்தின் வழியாக நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யலாம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல் அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியரின் கிருபையையும் தேற்றுதலையும் நம் அனைவருக்கும் தந்தருளுவாராக, ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. அமருவோம். திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடகம் ஏசாயா தீர்க்க தரிசனங்களின் புத்தகம், அதிகாரம் 55, வசனங்கள் 1-6 முடிய. அதிகாரம் 55, வசனங்கள் 1-6 முடிய. ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் இல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடகம் வாசித்தாயிற்று. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் முதல் 43ஆம் வசனம் முடிய. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 முதல். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவரல்ல என்றும் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசம் எங்கும் நடந்த சங்கதி இதுவே. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றித் திரிந்தார். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோட புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 24 முடிய. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 24 முடிய. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த
2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவிடம் விட்டு போகையில் வேறே 2 சகோதரராகிய செபதேயின் மகன் யாக்கோவும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயின் உடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல புண்ணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திரரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சுஸ்தமாக்கினார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமைக்கு மகிமை உண்டாவதாக. திருமறை பாடங்கள் வாசி கேட்டோம். இப்பொழுது தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த தியானத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து செல்ல இருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை விளங்கிக் கொள்ளத்தக்கதாக ஞானத்தை நீர் எங்களுக்கு தாரும். எங்களோடு கூட பேசும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் தகப்பனே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தலைப்பு மிஷன், குட் நியூஸ் ஃபார் ஆல், அருட்பணி, அனைவருக்குமான நற்செய்தி. அருட்பணி, அனைவருக்குமான நற்செய்தி. இந்த அருட்பணியை குறித்து, மிஷனை குறித்து நாம் நிறைய பார்த்திருக்கிறோம். நிறைய தியானங்களை நாம் செய்திருக்கிறோம். எதற்கு அருட்பணி, ஏன் அருட்பணி, யார் அருட்பணி செய்ய வேண்டும், யாருக்காக அருட்பணி செய்ய வேண்டும், இந்த அருட்பணியின் தந்தை யார், இவ்வகையான கேள்விகளுக்கெல்லாம் பதில் நமக்கு தெரிந்த ஒன்றே. ஒருவேளை நம்முடைய கடவுள் ஹீ இஸ் அ காட் ஆஃப் மிஷன். இந்த மிஷன் என்று சொல்லும்போதே மிஸ்ஸியோ டே என்கிற வார்த்தையை நாம் குறிப்பிடாமல் இருந்ததில்லை. மிஷன் ஆஃப் காட், மிஸ்ஸியோ டே என்றால் சொன்னால் மிஷன் ஆஃப் காட், கடவுளுடைய அருட்பணி. கடவுள் நம் மீது கொண்ட அன்பினால் தன் சொந்த குமாரனையே இந்த உலகத்திற்கு தந்தார், அனுப்பினார். அனுப்புதல் என்பதுதான் இந்த மிஷன் என்கிற வார்த்தைக்கான பொருள். மிஷன் என்கிற வார்த்தை மிட்டோ என்கிற வார்த்தையிலிருந்து, டு சென்ட் என்கிற வார்த்தையிலிருந்து வந்தது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, இன்றைய நிலையில் நாம் இந்த அருட்பணியை அனைவருக்குமான நற்செய்தி பகரும் பணியாக எவ்வாறு செய்ய முடியும் இல்லையா என்கிற கேள்வி நமக்கு எழுகிறது. அதற்கு நமக்கு வேதாகமத்தில் நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதிகளின் வழியாக 3 தலைப்புகளை நாம் சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். முதலாவது உபத்தலைப்பு மிஷன், an open invitation for God's banquet. Mission, an open invitation for God's banquet. அர்ப்பணி, கடவுளின் பந்திக்கு சகல மக்களுக்குமான அழைப்பு. அர்ப்பணி, கடவுளின் பந்திக்கு சகல மக்களுக்குமான அழைப்பு. நீங்கள் இந்த ஏசாயா 55ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், 2ஆம் ஏசாயா என்று சொல்லி இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. டியூட்ரோ ஐசாயா என்று அழைக்கப்படுகிறது வேதாகம அறிஞர்கள் மத்தியில். அது மட்டுமல்ல, இது இந்த இஸ்ரவேல் மக்கள் நாடு கடத்தப்பட்டவர்கள், இவர்கள் திரும்பவுமாக தங்களுடைய தங்களுடைய தேசத்திற்கு, இஸ்ரவேல் தேசத்திற்கு மறுபடியுமாக வருவதற்கு ஆயத்தம் பண்ணப்படுகிறார்கள் என்று சொல்லி இந்த பகுதியை குறித்து சொல்லுகிறார்கள். சரி, இது ஒரு பக்கம் இருக்க, இந்த பகுதியினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இந்த தண்ணீரில் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமில்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினாலே மகிழ்ச்சியாகும். இது எல்லா மக்களுக்குமான அழைப்பு. இந்த விருந்துக்கான அழைப்பு. இது கடவுளுடைய விருந்து. இட்ஸ் அ பேங்கெட். இது கிரேட் பேங்கெட் என்று மத்தேயுவிலே நாம் வாசிப்போம். அது கிறிஸ்துவினுடைய
பரம அரசுக்கான அழைப்பு, இறை அரசுக்கான ஒரு அழைப்பை விருந்துக்கு ஒப்பாக வைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் மத்தேயுவிலும் சரி லூக்காவிலும் சரி நாம் அதை வாசிக்க முடியும். அதற்கு ஒப்பாக இருக்கின்ற ஒரு முன் சுவையாக கொடுக்கப்பட்ட ஏசாயா தீர்க்கதரிசியினால் கொடுக்கப்பட்ட விருந்து தான் இந்த விருந்து. இந்த விருந்து எல்லா மக்களும் வரலாம், யார் வேண்டுமானாலும் வரலாம். எல்லாரும் தண்ணீர் இன்றைக்கு வாருங்கள், யார் யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்கெல்லாம் நீங்கள் முக்கியமாக வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கின்ற ஒரு விருந்து. அது மட்டும் இல்லை, நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் 3ஆம் வசனத்தில், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படும். அது என்ன தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை என்ன? அது என்ன நித்திய உடன்படிக்கை? 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வசனங்கள் வரை நாம் வீட்டிலே வாசித்து பார்க்கலாம். ஒருவேளை நான் 1-2 வசனங்களை வாசிக்கின்றேன். 2 சாமுவேல் 7 12 முதல் 16. உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழுப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். ஸோ தாவீதின் சிங்காசனம் நிலைப்படும், அவனுக்கு பின்பதாகவும் நிலைப்படும். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாக இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷனுடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரனுடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விளக்கினது போல அவனை விட்டு விளக்க மாட்டேன். நான் தப்பு செஞ்சாலும் அவனை அடித்து திருத்துவேனே தவிர, அந்த இஸ்ரவேலை அடித்து திருத்துவேனே தவிர, அவனை சவுலுக்கு செஞ்சதை போல நான் அவனை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் தாவீது இடத்துல பண்ணப்பட்ட உடன்படிக்கை. இது மோசேவின் இடத்துல பண்ணப்பட்ட உடன்படிக்கை, நான் உன்னை தேசத்தை அடைய செய்வேன், நீ அதுக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிறது மட்டுமே. ஆனா இங்க தாவீதுக்கு பண்ண உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை, உன்னுடைய ராஜ்ய பாரம் நிலை பெற்றிருக்கும். அதான் 16ஆம் வசனத்துல, உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொன்னார். இதுதான் தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட நித்தியமான உடன்படிக்கை. இந்த தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை கோரேஸ் அரசனால் அது நிறைவு பெறுகிறது, முற்று பெறுகிறது என்று கூட நாம் சொல்லலாம். இன்னும் சொல்லணும்னு சொன்னா அதை இயேசு கிறிஸ்துவில அது முழுமை அடைகின்றது என்று கூட நம்மால் சொல்ல முடிகிறது. இந்த மேசியாவினுடைய எதிர்பார்ப்பு இஸ்ரவேல் மக்களுக்கு காணப்பட்டது. யார் எங்களுடைய தியாகம் தீர்ப்பார், யார் உங்களை பசி ஆற்றுவார், எங்களிடத்தில் பணம் இல்லையே, எங்களை யார் பாலும் திராட்சரசமும் பானம் பண்ண எங்களை யார் அழைப்பார் என்று காத்திருந்த மக்களுக்கு எல்லாரும் வாருங்கள், எல்லாருக்கும் இடம் உண்டு என்று சொல்லி இந்த பந்தி அழைக்கின்றது. இது நாம் கர்த்தருடைய ராபோஜனத்திலே நாம் கலந்து கொள்ளும், திருவிருந்திலே நாம் கலந்து கொள்கிறோம். அதுவும் அப்படிப்பட்ட விருந்து தான். அதில் ஏழை என்று இல்லை, பணக்காரன் என்று இல்லை, படித்தவர் என்றில்லை, படிக்காதவர் என்றில்லை, இந்த இனத்தவர் என்றில்லை, எந்த ஒரு பாகுபாடும் இல்லாத ஒரு விருந்து தான் திருவிருந்து என்று சொல்லி நாம் ஒரு ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் அனுசரிக்கிறோம். கடவுளுடைய உறவை கொண்டாடுகின்றோம், கடவுளோடு நமக்குள்ள உறவை அந்த உறவு என்பது நம்முடைய தகுதியின் அடிப்படையில் ஏற்படுகின்ற ஒரு பந்தி அல்ல. அந்த பந்தி என்பது தகுதியற்ற நம்மை இருக்கிற வண்ணமாகவே ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பந்தி தான் கடவுளுடைய பந்தி. இந்த பந்தியில எல்லா மக்களுக்கும் இடம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ளும். இதுதான் மிஷன் குட் நியூஸ் ஃபார் ஆல், எல்லாருக்குமான நற்செய்தி என்று சொல்லும்போது அந்த விருந்து எல்லாருக்குமான விருந்து. இந்த விருந்தை நாம் ஏற்படுத்தி கொடுக்குற, கடவுள் ஏற்படுத்தி கொடுக்குறாருன்னா அதை பரிமாறக்கூடிய நாம, கிறிஸ்தவங்களாகிய நாம அதை நம்ம எடுத்து ஒழிச்சு வைக்கலாமா? இல்லை உனக்கு கிடையாது இந்த சாப்பாடு, போ அப்படின்னு சொல்லி இது யாரையாவது அது பண்ணக்கூடாது இல்லையா? அதைத்தான் நம்ம 56ஆம் அதிகாரத்துலையும் இதே தான் பார்க்குறோம். 56ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை நம்ம வாசித்து பார்த்தோம்னா இதுலேயும் சகல மக்களையும் கடவுள் சேர்த்து கொள்ளுகிறார், தம்பால் ஈர்த்து கொள்ளுகிறார். இன்னும் முக்கியமாக சொல்லணும்னு சொன்னால் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 56 ஏசாயா 56:5. நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமார்த்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும். இது யாருக்கு? 4ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது தெரியுது. அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஈவன் 3ஆம் பாலினத்தவர்களை கூட ஏற்றுக்கொள்ளுகிற அன்பு தான் கடவுளுடைய அன்பு.
அவங்களுக்கான இடத்தை எப்படி சொல்றாருன்னு சொன்னா, என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியை பார்க்கலாம் உத்தம இடத்தையும் கீர்த்தியும் கொடுப்பேன் என்றும் அழியாத என் நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருள்வேன் என்று சொல்கிறார். நாம யார் ஒதுக்குறதுக்கு? நீ வர வேண்டாம், நீ கோயிலுக்கு வர வேண்டாம், அல்லது நீ இறையரசுக்கு தகுதியானவன் அல்ல என்று சொல்லுவதற்கு நாம் யார்? எல்லாருக்கும் பகரப்பட வேண்டும் இந்த நற்செய்தி. கடவுள் சகல மக்களுக்கும் உரியவர். கடவுளுடைய அன்பு சகல மக்களுக்கும் உரியது. கடவுள் சகல மக்களையும் ஒரே மாதிரியாக பார்க்கின்றார் என்பதை எடுத்து கூற வேண்டிய பக்குவம் நமக்கு வேண்டும், கிறிஸ்தவர்களாகி நமக்கு வேண்டும். இதில் இவர்கள் பாவிகள், இவர்கள் இந்த நிலையில இவர்கள் தீமையானவர்கள் என்று சொல்லி எவரையும் தள்ளாத வகையில கடவுளுடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது. இதுதான் முதல் பாயிண்ட். மிஷன் அண்ட் ஓப்பன் இன்விடேஷன் ஃபார் காட்ஸ் பேங்கட். அருட்பணி கடவுளின் பந்திக்கு சகல மக்களுக்கான அழைப்பு. இரண்டாவது தலைப்பு என்னன்னு சொன்னா, மிஷன் கால் டு பி பார்ட் ஆஃப் த யூனிவர்சல் சர்ச். அருட்பணி உலகளாகிய திருச்சபையில் அங்கமாக அழைப்பு. உலகளாவிய திருச்சபையில் அங்கமாக அழைப்பு அருட்பணி என்பது. இதை நீங்க வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 34 முதல் 43 வரை அடங்கிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேதுரு பேச தொடங்குறார். பேச தொடங்கும் போதே அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், யார்கிட்ட பேசுகிறாரு? முக்கியமாக புறஜாதி மக்கள் எல்லாம் அவரை சூழ்ந்து இருக்கிறாங்க. பிற இனத்தவர்கள், கடவுளை அறியாதவர்கள், யூதர் அல்லாதவர்கள், இவர்களெல்லாம் கூடியிருக்கிற இடத்துல கொர்நேலியு உள்ளிட்ட மக்கள் இருக்கிறார்கள். அவர்களை வச்சுக்கிட்டு சொல்றாரு, எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன். 35ஆம் வசனம், அப்போஸ்தலர் 10:35. எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். யார் ஒருத்தன் கடவுளுக்கு பயந்து நீதியை செஞ்சானோ, அது அவன் எந்த இனத்தானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவன் யாரு? எனக்கு உகந்தவன், கடவுளுக்கு உகந்தவன், எனக்கு அவனிடத்துல பங்கு உண்டு என்று சொல்கிறார். இந்த பகுதியை குறித்து நாம் வாசிக்குமா, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம், இட்ஸ் a kind of first preaching, முதல் பிரசங்கம். பேதுரு முதல் பிரசங்கம் பண்றாரு. அப்படி பண்ணும்போது எல்லா மக்கள் கடவுளை, இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா கூட அவர் எதுக்கு புறஜாதிகளை நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பவுலோட நிறைய தர்க்கங்கள் எழுந்திருக்குது. அப்போ அடித்து புசி என்று சொல்லி கடவுள் அவரை வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். இப்போ புறஜாதிகளை ஏற்றுக்கொள்ளணுமா வேண்டாமான்னு சொல்லி அவர் தடுமாறிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர் பேசுற பேச்சை கேட்டு பலவிதமான அற்புதங்களையும் அடையாளங்களும் நடக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த அதிகாரத்தினுடைய பின்பகுதியை நாம் வாசிக்கும் போது அவர்கள் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான். 43ஆம் வசனம். இந்த வார்த்தைகளை 44ஆம் வசனத்துல இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். யாரு? யூதர்கள் மேலும் மட்டுமா இறங்கினாரு? இல்லை, பிற இனத்தவர்கள் எல்லார் மேலும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. யாரெல்லாம் வசனம் உள்ளுக்குள்ளார உண்மையா போகுதோ, அந்த வசனம் யார்கிட்டெல்லாம் கிரியை செய்தோ, யாரெல்லாம் நீதியை கை கொள்ள விரும்புகிறார்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ யாவர் மேலும் தூய ஆவியானவர் இறங்கினார். அப்போஸ்தலர் 10:44. அது மட்டும் இல்ல, 45 அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியானவரின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அவங்க யூதர்கள் எல்லாம் பார்த்துட்டு, என்னடா இது, மற்றவங்க மேலாம் பிற இனத்தவர்களை நம்ம ஏத்துக்கிறதவே மாட்டோமே, அவங்க விருத்த சேதனம் பண்ணாட்டி அவன்லாம் அந்நிய, அவன் தீண்டத்தக்காதவன் சொல்லி அவனை ஒதுக்குவோமே, கோயிலில் வரவிடாம அடிப்போமே, இவன் மேல பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் பிரமிச்சு போறாங்க. இதுதான் கடவுளுடைய வழி நடத்துதல். கடவுளுடைய உலகளாகிய திருச்சபை என்பது எவரையும் ஒதுக்கி புறந்தள்ளி இருக்கிற ஒரு திருச்சபை கிடையாது.
இது சகல மக்களையும் உள்ளடக்கிய ஒரு திருச்சபை. இது சகல மக்களுக்கான திருச்சபை. இதுல ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, இதுல வித்தியாசங்கள் இல்லை. இதுல கொர்நேலியுவாக இருந்தாலும் சரி, பேதுருவாக இருந்தாலும் சரி, பவுலாக இருந்தாலும் சரி, அந்திரேயாவாக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு மருத்துவராகிய லூக்காவாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இடம் உண்டு. எல்லாரையும் கடவுள் நேசிக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மிஷன் a call to be part of the universal church. உலகளாகிய திருச்சபையில் அங்கமாக அழைப்பு. ஆமா, அவங்களுக்கு பிரமிப்பாக இருந்துச்சு, இன்னைக்கு நமக்கும் பிரமிப்பாக இருக்குது. சகல மக்களும் இந்த உலகளாகிய திருச்சபைக்குள்ளாக அவர்கள் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும், அவர் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் முக்கியமாக அந்த தூய ஆவியரின் வரத்தை யாரெல்லாம் உண்மையாக இந்த வசனம் உள்ளுக்குள்ள போகுதோ, தூய ஆவியானவருடைய வரம் அவர்களுக்கு அருளி செய்யப்பட வேண்டும். அது அருளப்படும் போது நாம யார் தடுக்கிறதுக்கு? கடவுள் சகல மக்களையும் நேசிக்கிறார். கோரேசை கொண்டு கடவுள் எப்படி இஸ்ரவேல் மக்களை, அந்நிய அரசன் கொண்டு இஸ்ரவேல் மக்களை எப்படி வழி நடத்தினாரோ, ஒரு சவுலாகிய சவுல் வந்து பவுலாக மாற்றி அவரை கொண்டு எப்படி பெரிய பெரிய காரியங்களை கடவுள் செய்து பிற இனத்தவர்களை எல்லாம் தம்பால் ஈர்த்தாரோ, அதுபோல யாரை வேண்டுமானாலும் கொண்டு கடவுளால் செயலாற்ற முடியும். யாரை வேண்டுமானாலும் கடவுளால் தன்னுடைய ஊழியத்திற்குள்ளாக ஈர்க்க முடியும். இன்றைக்கு அவரை பகைத்து வெறுத்து அவருடைய வசனங்களை குறை சொல்லி அவருடைய தேவாலயங்களை இடித்து தரைமட்டமாக்குகிற மக்களை கூட அவரால் பயன்படுத்த முடியும். சகல மக்களையும் நேசிக்க வேண்டியவர்களாக கிறிஸ்தவர்களாகிய நாம் இருக்கின்றோம். அது அர்ப்பணியின் மையம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கின்றேன். மிஷன் a call to proclaim and live out kingdom values. அர்ப்பணி இறை அரசின் தகவுகளை அறிக்கை செய்யவும் அதன்படி வாழவுமான அழைப்பு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அர்ப்பணி இறையரசின் தகவுகளை அறிக்கை செய்யவும் அதன்படி வாழவுமான அழைப்பு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதற்கு ஆதாரமாக மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இதுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் பாதையில முதலாவதாக அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாருன்னு சொன்னா, மனம் திரும்புங்கள் 17ஆம் வசனம், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இதே தான் யோவான் ஸ்நானகனும் பிரசங்கித்தாரு, இதே தான் இயேசுநாதனும் பிரசங்கிக்கிறாரு. நீங்க மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் உங்க பக்கத்துல இருக்கு. பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீங்க அடி எடுத்து வைக்கணும்னா பெரிய பெரிய தகுதிகள் எல்லாம் இல்லை. நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து நான் இவ்வளவுதான் சாமி, நான் பாவி தான், இந்த விஷயத்துல நான் விழுந்து போயிட்டேன், இந்த விஷயத்துல நான் என்னை மீட்டு கொண்டு என்னை எடுத்து என்னை நீங்க மறுபடியும் நீங்க வழி நடத்துங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும்போது, இந்த பெரிய விஷயமாக நாம் எண்ணுகின்ற இந்த பரலோக ராஜ்யத்துல நமக்கும் ஒரு இடம் உண்டு என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அது மட்டும் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து 23ஆம் வசனத்துல அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. இது என்ன ராஜ்யத்தின் சுவிசேஷம்? அதை தான் நாமளும் பிரசங்கிக்க அழைக்கப்படுகிறோம். மனம் திரும்புங்கள் என்கிற பிரசங்கம். அது மட்டும் இல்ல, சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுத்தமாக்கினார். இதுதான் இன்னைக்கு ராஜ்யத்தினுடைய பிரசங்கம். ராஜ்யத்தினுடைய காஸ்பல் என்னன்னு சொன்னா, த கிங்டம்ஸ் மெசேஜ், கிங்டம்ஸ் காஸ்பல் என்னன்னு சொன்னா, யாருக்கு கண் பார்வை இல்லையோ அவர்களுக்கு கண் பார்வை கிடைக்கணும், யார் முடமா இருக்கிறானோ அவன் நடக்கணும், யார் கடன் பிரச்சனைனாலும் வியாதினாலும் கட்டப்பட்டிருக்கிறானோ அவனோட கட்டுகள் அவிழ்க்கப்படணும். இதுக்கு தேவை என்னென்ன? மெடிக்கல் மிஷன். எனக்கு தேவை என்ன? எஜுகேஷனல் மிஷன், இல்லையா? இந்த அர்ப்பணி, இந்த இரண்டு கண்கள் என்னது? ஒன்று மருத்துவம், மற்றொன்று கல்வி. இதை மறந்து கிறிஸ்தவம் என்னைக்கும் தலைக்காது, கிறிஸ்தவம் என்னைக்கும் நிலைக்காது. இதை நாம உறுதியாக நாம் கொண்டு வேண்டும். ராஜ்யத்தின் மக்களாக, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக, வியாதிகளை நீக்கிறவர்களாக, நோய்களை நீக்கிறவர்களாக, சொஸ்தமாக்குகிறவர்களாக, பூரணராக்குகிறவர்களாக, ஹோலிஸ்டிக் ஆட்டிடியூடு உள்ளவர்களாக கிறிஸ்தவர்கள் இருக்க வேண்டும். மருத்துவமனைக்கு சென்றா மாத்திரை கொடுப்பாங்க, ஆனா அதை மீறி ஒரு சுகம் கிடைக்கணும்னு சொன்னா ஒரு சில நேரத்தில் நான் பார்ப்போம்னு சொன்னால் கவுன்சிலிங் என்று சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும்.
மாத்திரை மருந்துனால க்யூர் பண்ண முடியாத விஷயங்கள் எல்லாம் அந்த கவுன்சிலர்கிட்ட போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு வருவாங்க. அவங்க என்ன பேசுவாங்க, சார் மாத்திரையெல்லாம் சாப்பிட்றீங்க, ஆனாலும் உங்கள் மன தைரியத்தை நீங்கள் பக்குவப்படுத்திக்கணும், கடவுள் மீது நம்பிக்கை வைங்க, இன்னும் அதிகமாக நீங்கள் இந்த வியாதியிலேருந்து நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும்தான் இதுலேருந்து வெளியே வர முடியும்னு சொல்லி அவங்க சொல்லி கொடுப்பாங்க, மன தைரியத்தை ஊட்டுவாங்க. இதுவும் இட்ஸ் பார்ட் ஆஃப் மிஷன். இன்னைக்கு துவண்டு போன இருதயங்களை தேற்ற வேண்டிய கடமையில திருச்சபை இருக்கிறது. கவுன்சிலிங் இஸ் பார்ட் ஆஃப் மிஷன் அஜெண்டா. இதை எத்தனையோ பேருக்கு இது தெரியாதனால தற்கொலைக்கு நேராக 10ஆம் வகுப்பு பிள்ளைகள், 12ஆவது வகுப்பு, இதெல்லாம் தேவையே இல்லை. வாழ்க்கை இன்னும் அனுபவிக்கவே இல்லை. இன்னும் எனக்கு வேலை கிடைக்கலையேன்னு துவண்டு போகிற பிள்ளைங்க, கல்யாணம் ஆகலையேன்னு, குழந்தை பிறக்கலையேன்னு துவண்டு போகிறவங்க, இந்த வாழ்க்கையில் சின்ன சின்ன தோல்விகளை கண்டு தோல்விகளை ஏற்றுக்கொள்ள பக்குவம் இல்லாதவர்களாக ஒரு கூண்டு குருவிகளாக, கூண்டிலே அடைப்பட்ட கிளிகளாகவே வாழ்ந்து வளர்ந்து மடிந்து சாகுகிறார்கள். இதையெல்லாம் இந்த முழுமையான வாழ்வு பெறுவதற்கான முயற்சியே அர்ப்பணி என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செஞ்சார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் அவருடைய ஊழிய பாதை எப்படி ஆரம்பித்தது, அதை எப்படி சொல்றாரு. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம் இல்லையா, அது கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷம், யார் யாரெல்லாம் ஏழையோ அவர்களுக்கெல்லாம் நற்செய்தி, என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்குறார். யார் யாரெல்லாம் உடஞ்சு போயிருக்காங்களோ, உள்ளத்தில் உடஞ்சு போயிருக்காங்க, அவங்களெல்லாம் குணப்படுத்துறாரு. ஹி ஹீல்ஸ் த புரோக்கன் ஹார்ட்டட். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. யாரெல்லாம் எனக்கு ப்ரிசன் மினிஸ்ட்ரி, எனக்கு முடியல, இது இந்த 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 கூண்டுக்குள்ளேயே நான் அடைஞ்சு கிடக்கிற மாதிரி இருக்குது, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம், கிட்டத்தட்ட 3 மாதம் ஆச்சு, நாங்கள் வெளியே வர முடியல, என் கணவர் என்னை பேசுகிறாரு, என் மனைவி என்னை பேசுகிறாங்க, என் பிள்ளைகள் நான் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறாங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய டொமஸ்டிக் வயலன்ஸ் என்று சொல்லுகிறோமே, இதை நிறைய நேரத்தில் இதனால பல பிரச்சனைகள் வருகிறது. தகப்பன் பிள்ளைகளை கொள்வதும், பிள்ளைகள் தகப்பனை கொள்வதும், கணவன் மனைவி இடையில ஏற்படுகிற சண்டைகள், இதையெல்லாம் மீறி கட்டுகளை அவிழ்க்கும்படியாக கிறிஸ்து வந்தார் இந்த உலகத்தில். குருடருக்கு பார்வை கொடுக்க வந்தார். அப்புறம் பிரசித்தப்படுத்தும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கிறிஸ்து வந்தார். இதுதான் கிறிஸ்துவனுடைய ஊழிய பாதை, மிஷன் அண்ட் மோட்டிவ் ஆஃப் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி. இதை நாம் மனதிலே கொள்வோம். மிஷன், குட் நியூஸ் ஃபார் ஆல், எல்லா மக்களுக்கான நற்செய்தி. இந்த நற்செய்தியை நாம் பூட்டி வைக்கவே முடியாது. ஏன்னு சொன்னால் இட் இஸ் லிபரேட்டிவ் இன் இட்ஸ் பேசிக்ஸ். அது தன்னுடைய அடித்தளத்தில் விடுதலையை கொண்டிருக்கிறது. இந்த நற்செய்தியை எங்கே நம்ம கொண்டு சென்றாலும் அங்கே விடுதலையை கொடுக்கிறது. அதனால் இது சகல மக்களை பந்திக்கு அழைக்கின்ற ஒரு அழைப்பு, சகல மக்களை திருச்சபையில் பங்காளராக ஆகும்படியாக அழைக்கின்ற அழைப்பு. அது மட்டும் இல்லை, சகல மக்களை இறையரசை அறிக்கை செய்யவும், இறையரசின் தகவுகளாக வாழவும் அழைக்கின்ற ஒரு அழைப்பு என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம். தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, அர்ப்பணி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அர்ப்பணியில வருகிற தோல்விகள், சோர்வுகள், பலவீனங்கள் எல்லாவற்றிலும் நீர் எங்களோடு உடனிருந்து சகல மக்களுக்குமான அழைப்பாக இது இருக்கிறதே, இதை யாரும் நாங்கள் புறம் தள்ளாதபடி, அதற்கு எங்களுக்கு எந்த அருகதையும் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு சகல மக்களையும் உள்ளடக்கிய இந்த திருப்பணியில முன்னெடுத்து செல்ல எங்களுக்கு நீர் அருள் தாரும், தைரியத்தை தாரும், பலத்தை தாரும், தெளிவான சிந்தையை தாரும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் தகப்பனே, ஆமென். திருமறை தியானத்தில் கலந்து கொண்டோம். இப்பொழுது நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் இல்லங்களில் இருந்தவாறே அறிக்கை செய்யலாம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாளத்தில் புகுந்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமளத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசு சபையும் பரிசுவான்ல ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன்.
நாம் நம்முடைய இல்லங்களில் இருந்தவாறே இந்த வாரம் தங்களுடைய பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாடுகிற அன்பு பிள்ளைகளுக்காக தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாடுகிற அன்பு பிள்ளைகளை நீர் நிறைவாக ஆசீர்வதியும். நல்ல ஞானம் சுகம் பலன் தாரும் ஆண்டவரே. ஜீவனை பரிபூர்ணமாக தாரும். இந்த ஜீவன் பரிபூர்ணப்படவே நீர் இந்த உலகத்தில் வந்தீர் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோமே, அதுவே உம்முடைய அர்ப்பணியின் ஆழம் என்று சொல்லி வாசிக்கின்றோமே. அதுபோல இந்த மக்கள் எல்லாம் பரிபூர்ணமான வாழ்வை பெற்றுக்கொள்ளவும் அது பூரணப்படவும் உழைக்கவும் நீ கிருபை செய்யுங்க தகப்பனே. அவருடைய ஆவிக்குரிய வாழ்வில் நாளுக்கு நாள் முன்னேற தொடர்ந்து இறையரசின் ஆண்டவரை தகவுகளை அவர்கள் நாளுக்கு நாள் சுதந்திரித்து கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டுமாக நாங்கள் கெஞ்சுகிறோம். அதற்கு பிறரை மன்னிக்க வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று சொன்னவரே, ஆம் ஆண்டவரே, நாங்களும் மனம் பொருந்தவும் பிறரை மன்னிக்கவும் எங்களுக்கு நீர் அருள் செய்ய வேண்டுமாக நாங்கள் கெஞ்சுகிறோம். இந்த பிள்ளைகளுடைய வாழ்வில் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அவைகளை எல்லாம் இந்த வருடத்தில் புதிய வருடத்தில் நீ சந்தித்து ஒரு வெற்றியின் ஆண்டாக இந்த ஆண்டை நீர் அவர்களுக்கு அமைத்து தர வேண்டுமாக ஆண்டவரே. எந்த கவலை வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அதில் துவண்டு போகாதபடி அதை நல்ல ஆற்றலோடு தைரியத்தோடு தொடர்ந்து போராட வல்லமையும் பலத்தையும் நீ தர வேண்டும் ஆண்டாக அமைய நீ கிருபை செய்ய வேண்டுமாக நான் கெஞ்சுகிறேன். இந்த பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த ஜெபத்தை எடுக்கிறோம். அன்பின் தகப்பனே, ஆமென். அன்பானவர்களே, நம்முடைய ஆன்லைன் கொயரோடு கூட இணைந்து மிகவும் அர்த்தமான ஒரு பாடல், அர்த்தம் நிறைந்த ஒரு பாடல், கீர்த்தனை எண் 224 நாம் அனைவரும் சேர்ந்து பாடலாம். கீர்த்தனை எண் 224.
நோக்கி ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஆராதனை துவக்கம் முதல் இறுதி வரை எங்களோடு கூட இருந்தமைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். மிஷன் குட் நியூஸ் ஃபார் ஆல், அனைவருக்குமான நற்செய்தியை பகிர்ந்து கொள்வதே அருட்பணி என்பதை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்தி. இதில் எங்களுடைய பங்கு என்னவாக இருக்க வேண்டும், இதில் நாங்கள் எப்படி செயலாற்ற வேண்டும் என்பதையெல்லாம் கற்றுக்கொண்டோம். அதன்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். திருச்சபை மக்களை எல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்க. இதுகாரும் காத்திருக்கிறீங்க, இனிமேலும் காக்க போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். தடைபட்டிருக்கிற காரியங்களை எல்லாம் நீங்கள் அறிவிங்க. பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இந்த நோயிலிருந்து மக்கள் விடுபட்டு முழுவதுமாக ஆண்டவரே பழைய நிலைக்கு திரும்பவும் இந்த உலகம் முற்றிலுமாக ஹீலாகவும் சுகப்படவும் நீங்கள் கிருபை செய்யுங்க. அதற்கு மருத்துவர்களுக்கு தேவையான உங்களுடைய ஞானத்தை நிறைவாக தந்து கூடிய விரைவில் இந்த வேக்சின் கண்டுபிடிக்கப்பட நீங்கள் கிருபை செய்யுங்க. மூட நம்பிக்கைகள், மூட பழக்க வழக்கங்களினாலே மக்கள் மாண்டு போகாதபடி சரியான வழிநடத்துதலை அந்தந்த நேரத்தில் மருத்துவ காரியங்களாக இருக்கட்டும், ஆன்மீக காரியங்களாக இருக்கட்டும், குடும்ப ரீதியான ஆலோசனைகளாக இருக்கட்டும், சரியான நேரத்தில் சரியான ஆலோசனைகளை வேதத்தின் அடிப்படையில் பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனுதினமும் வளர எங்கள் மக்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க. அது மட்டுமல்ல, சமூக பொறுப்புணர்வோடு நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் எங்கெங்கெல்லாம் செல்கிறோமோ அருட்பணி தொண்டர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை நாங்கள் மறக்காமல் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, பல்வேறு இடங்களில் நடக்கின்ற ஊழியங்களுக்காக நன்றி சொல்கிறோம். திருமண்டலத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. திருமண்டலத்தின் தலைவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. அனைத்து ஊழியர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. அனைத்து ஊழியங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேசத்தின் தலைவர்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, எங்களுடைய நாட்டில், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். முக்கியமாக மருத்துவ பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அவர்களுக்கு தெய்வீக ஞானத்தை தந்து ஆண்டவரே, அநேக ஏழை மக்களை கொண்டிருக்கிற தேசம் இது. மற்ற நாடுகளைப் போல அல்ல. இதில் பொருளாதார ரீதியாக பல நிலைகளில் பாதிக்கப்பட்டிருக்கிற எங்கள் மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்வை நீர் தர வேண்டுமாக நான் கெஞ்சுகிறேன். அவர்களுடைய கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தாரும். பரிபூர்ணமான வாழ்க்கை வாழுவதற்கு நீர் அவர்களுக்கு கிருபை தாரும். ஏற்ற நேரத்தில் ஏற்ற உதவிகள் அவர்களுக்கு கைகூட பெற நீர் உதவி செய்ய வேண்டுமாக நாங்கள் கெஞ்சுகிறோம். மற்றும் ஆண்டவரே, எங்களுடைய சகல காரியங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய தேவைகளை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். அதன் காலத்திலே நேர்த்தியாக உதவி செய்வீர் என்ற உறுதியோடு நாங்கள் நம்புகிறோம். விசுவாசத்திலே வளர உதவி செய்யும் ஐயா. அது மட்டுமல்ல, அதன் காலத்திலே நேர்த்தியான மழையை நீர் கட்டளையிட வேண்டுமாக நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, மற்றும் மொத்தமாக அகில உலக சமாதானத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். பார்டரில் நிலவக்கூடிய டென்ஷன் எல்லாம் நீர் ஆண்டவரே குறைத்து ஒரு தேசத்திற்கும் மற்ற தேசத்திற்கும் அமைதியும் சமாதானமும் நிலவ நீர் உதவி செய்ய வேண்டுமாக நாங்கள் கெஞ்சுகிறோம். எங்களிடத்தில் காணப்படும் குறைபாடுகளை எல்லாம் நீர் மன்னித்து எங்களையும் கருவிகளாக பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த ஜெபத்தை எடுக்கிறோம். அன்பின் தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியரின் கூட்டுறவும் வழிநடத்துதலும் முந்துதலும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் தங்கி நிலைத்திருப்பாராக. ஆமென். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.